ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சட்டப்பேரவையில் EPS உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சட்டப்பேரவைத் தலைவர்களே, இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதை பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், இதில் பாதிக்கப்படக்கூடிய நபரும் அவரும் ஒன்று. ஆகவேதான் உணர்வுபூர்வமான பிரச்சனையை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது திருத்திய அந்த வாசகத்தை சேர்க்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் உரையில் தான் அந்த திருத்தத்தை அவர் வாசித்தார். அதைத்தான் திருத்தப்பட்டதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், வேற ஒன்றும் அல்ல. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். உணர்வுபூர்வமான பிரச்சனையில் உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள் என்றுதான் நான் காலையில் குறிப்பிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி வரிசைகளாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா பதில் உரையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே 18/6/2026 அன்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அரசின் தனி தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் வரவேற்றோம். அதுதான் எங்க கை கிடைச்சது. ஆனா எதிர்கட்சி தலைவர் அவருடைய விருப்பத்தை அவர்கள் குறிப்பிடலாம், அது தவறு கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனால் எழுத்துப்பூர்வமாக இந்த திருத்தத்தை வலியுறுத்தி பேசினார, அவர் பேசுகிற போது சொன்னாரு, விளக்கமா சொன்னாரு. பேரவைத் தலைவர்கள் அப்படி எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசின் தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும், இடம்பெறவில்லை. ஆகவே திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது அதை தங்களுடைய அனுமதி பெற்று முதலமைச்சர்கள் முன்மொழிந்து வழிமொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு விடப்பட்டு பிறகுதான் அந்த திருத்தத்தை இடம்பெற செய்ய வேண்டும். அதுதான் விதி 104 சொல்லுது. அதைத்தான் நான் குறிப்பிடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் விதிகள் படி அதை முறையாக அந்த திருத்தத்தை மேற்கொண்டு முதலமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தா எந்த விவரமும் வராது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே 18/6/2022 அன்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அரசின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் இங்க இருக்கிற இங்க இருக்கின்ற அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களும் அதைத்தான் தெரிவிச்சாங்க. இப்ப கூட அந்த திருத்தத்தை எதிர்த்து உங்களை ஆதரிக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதைத்தான் வலியுறுத்தி பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என்ற எதிர்ப்பையும் தெளிவுபடுத்த என்பதை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.